குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்டோ ஸ்போர்ட்ஸ் படிக்கன் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மேட்ச் வந்து பஞ்சாப் கிங்ஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டெலிகிராமில் நம்ம இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அந்த எல்லாரையும் சொல்கிறேன், டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருப்போம், அதை பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ டெலிகிராம் ஜாயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம், ஏதாவது அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு. அதனால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ புதுசாக பார்க்குறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் இருக்கும், அதை கேட்க கூட வேண்டாம், நீங்கள் அதை பார்த்தே ஜாயின் பண்ணிக்கலாம். கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஓரளவுக்கு நல்லா போச்சு, கரெக்டான டயத்தில் நம்ம புக் செட் பண்ணிட்டோம். அதனால் நமக்கு ஒன்றும் இல்லை, நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிபிகேஎஸ் vs டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்ற மேட்ச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் ஜெய்ப்பூரில் நடக்கிற ஒரு மேட்ச். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ராபபிள் 11s யாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் ஐயர், பிரயான்சாரியா, சிம்ரன் சிங், சஷாந்த் சிங், நேஹல் வதேரா, மிச்சல் ஓவன், அசமத்துல்லா உமர்சாய், மார்கோ ஜான்சன், பாட்லெட், ஹர்ஷ்தீப் சிங், யுஷ்வேந்தர் சாகல், ஹர்ப்ரீத் பிரார். இவங்கள தான் பஞ்சாபில் விளையாட போகிற பிளேயர்ஸ். டிசியில் விளையாட போகிற பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா அக்ஷர் பட்டேல், ஃபாஃப் டி பிளேசஸ். அக்ஷர் பட்டேல் வந்து டவுட்டு, எதுக்காக போன மேட்ச்னு தெரியல, எனக்கு இன்ஜுரி என்னன்னு தெரியல, எனக்கு சரியாக இன்ஃபர்மேஷனில் தேடி பார்த்தேன், கிடைக்கல. இந்த மேட்ச் விளையாட வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். அக்ஷர் பட்டேல், ஃபாஃப் டி பிளேசஸ், லோகேஷ் ராகுல், அபிஷேக் போரல், சமீர் ரிஸ்வி, ட்ரிஸ்டின் சம்ஸ், விப்ரிஜ் நிகம், குல்தீப் யாதவ், துஷ்மந்த் சமீரா, முஷரஃபிக், சூர் ரஹ்மான், டி நடராஜன், அசுதோஷ் சர்மா. ஸோ இதுதான் ப்ராபபிள் 11s. இப்போ நம்ம பார்த்தா தான் ப்ராபபிள் 12, 12 பேர் விளையாட வாய்ப்பு இருக்கிறவங்க. இதில் தான் நம்ம இப்போ டீமை பிக் பண்ண போகிறோம். ஸோ காமன் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா சுரேஷ் ஐயர், சிம்ரன் சிங், சஷாந்த் சிங், அசமத்துல்லா உமர்சாய், மார்கோ ஜான்சன், பாட்லெட். இவங்க 6 பேரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஹர்ப்ரீத் பிராவோ ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. டிசியில் காமன் பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அக்ஷர் பட்டேல், ட்ரிஸ்டின் ஸ்டம்ஸ், விப்ராஜ் நிகம், குல்தீப் யாதவ், துஷ்மந்த் சமீரா, முஷரஃபிகுர் ரஹ்மான், டி நடராஜன். 7 பிளேயர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேட்ஸ்மேன் தான் சொல்லியிருப்பேன், அதுக்கு மேலே சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ இந்த பவுலர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. இதில் யாரை எடுக்கிறது யாரை விடுறதுன்னு தெரியல, அதனால் எல்லாருமே எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஐடியா பண்ணி போகணும் இன்றைக்கி போகிறதுங்கிறது. ஓகே, ஸோ இப்போ அடுத்து ஃபுல் டே நல்லா இருக்கிற பிளேயர்ஸ் யாருன்னு பார்ப்போம். நேற்று ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு. சுரேஷ் ஐயர், அசமத்துல்லா உமர்சாய், இவங்க 2 பேரும் தான் ஃபுல் டே நல்லா இருக்குது. ஸோ வேறு எந்த பிளேயர்ஸ்க்குமே இல்லை. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்ரன் சிங், சஷாந்த் சிங், பாட்லெட், யுஷ்வேந்தர் சாகல், இவங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு. டிசியில் பார்த்தோம் அப்படின்னா அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், டி நடராஜன். ஸோ இவங்களுக்கெல்லாம் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஆஃப் பிபிகேஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நேஜல் வதேரா, அசமத்துல்லா உமர்சாய், மார்கோ ஜான்சன், ஹர்ப்ரீத் பிரார். ஸோ இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு செகண்ட் ஆஃப். ஸோ இப்போ டிசி சைடில் பார்த்தோம் அப்படின்னா சமீர் ரிஸ்வி, குல்தீப் யாதவ், துஷ்மந்த் சமீரா, அசுதோஷ் சர்மா. ஸோ இவங்க 4 பேருக்கு நல்ல. இதில் பார்த்தீங்கன்னா 3 பவுலர் வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க டிசி அப்படின்னா அவங்களுக்கு டெத்தில் நல்ல வந்து ரன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை பார்த்துக்கணும். அடுத்து பஞ்சாப் கிங்ஸ் தேர்ட் ஆஃப் பார்க்குறோம் அப்படின்னா சுரேஷ் ஐயர், மார்கோ ஜான்சன், பாட்லெட், ஹர்ஷ்தீப் சிங், இவங்க 4 பேர்த்துக்கு நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஸ்டார் இன்னைக்கு கேது ஸ்டார். இதில் வந்து இது வந்து கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குற ஸ்டார். இதுக்கு ரூல்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ கேது ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற காரணத்தினால நம்ம அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரசி லெவலில் ஒரு 50% அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி பண்ணாலே போதும், அதுக்கு மேலே போக வேண்டாம். ஓகே, ஸோ கேப்டன் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா டிசியில் கேப்டன் ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்கல. பிபிகேஎஸில் சுரேஷ் ஐயர்,
அசமத்துல்லா மோர்சாய் இவங்க 2 பேரை நான் கேப்டன் ஆப்ஷன்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதே வந்து வின்னர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டிசி வின் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஓரளவுக்கு பேட்ஸ்மேன்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு பவுலர்ஸ்க்கு இருக்குது, எல்லாருக்கும் சிமிலராக இருக்கிறதுனால இந்த இந்த டிஃபரன்சஸ் வந்து இன்றைக்கி அக்ஷர் பட்டேல் விளையாடலையாங்கிறத பொறுத்து இந்த மாறும் இன்னைக்கு. அப்படிங்கிறனால அவர் விளையாடலையான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிபிகேஎஸ் வந்து டக் அவுட் சுரேஷ் டக் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாகிடும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக டிசி வின் பண்ண தான் வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்குது. ஆனால் டக் அவுட் ஆக மாட்டாராங்கிறத நம்ம என்ன டெலகிராமில் இன்றைக்கி பார்த்து அப்டேட் பண்ணேன். இந்த மேட்ச் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான மேட்ச். நான் முன்னாடி சொன்னேன் கேது ஸ்டாருங்கிறதுனால கன்ஃபியூஸ்டான மேட்ச். அதை வந்து நம்ம டெலகிராம் சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்பயும் போல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. அதனால் இப்போதைக்கு என்ன பார்க்குறோன்னா இப்போதைக்கு நம்ம வந்து டிசி தான் வின்னராக எடுத்துக்கிறோம். சேனல் படி டிசி தான் வின்னர் எடுத்துக்கிறோம். சேஞ்சஸ் இருந்தால் நம்ம டெலகிராமில் நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மேட்ச் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பஞ்சாப் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் குயிக்காக 1 விக்கெட் 2 விக்கெட் போக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சுரேஷ் ஐயர் வந்து ஸ்டாண்ட் பண்ணி அந்த ரேட்டை எடுத்துகிட்டு போய் புக் செட் பஞ்சாப் ஆகும். ஆனாலும் டிசி ஜெயிக்க தான் வாய்ப்புகள் அதிகம். இதே வந்து டிசி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா அவங்க நல்ல ஒரு டீசன்ட் ஸ்கோரை போட்டு அவங்க அதை டிஃபெண்ட் பண்ணி டிசி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இன்றைக்கி மேட்ச். ஸோ அப்படிங்கும்போது இன்றைக்கி டிசி தான் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது வீடியோ படி. எனி சேஞ்சஸ் டாஸ்க்கு அப்புறம் அனலைஸ் பண்ணிட்டு நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு வரைக்கும் இதுதான் நமக்கு கணக்கு. ஸோ உங்களுக்கு கேப்டன் ஆவேஷ்கம்னு சொல்லிட்டு மேட்ச் ஃப்ளோ சொல்லிட்டேன். ஸோ ஹோப் எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு யூஸ்வலாக டெலகிராமில் பண்ணுற மாதிரி பண்ணிடுறேன். பட் இதில் நீங்கள் சில விஷயங்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த சமீராவை பற்றி நம்ம நிறையா பேசியிருப்போம். இந்த சமீராவை நம்ம சொன்ன விஷயங்கள் நிறையா நடக்கலை. ஸோ அதனால் அந்த சார்ட்டை கொஞ்சம் ஹிட் லிஸ்ட்டில் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பிரியன்ச் ஆரியா தான் எனக்கு டவுட் இருக்குது. அந்த பிளேயர் சரியாக விளையாடுவார் என்னன்னு தெரியல. அவருக்கு ஒரு பரிவர்த்தனை கிரகம் இருக்குது, அதனால் அவரது சரியாக வர மாட்டேங்குது. இன்றைக்கி அதை பார்த்து தான் யோசிக்கணும். மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். இன்றைக்கி ஹர்ஷ்தீப் யஷ்வந்த் சகலும் பஞ்சாபில் பர்ஃபார்ம் பண்ண மட்டும் தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக காமிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க சரியாக பண்ண மாட்டாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது இன்றைக்கி. ஸோ அதனால் அவங்கள நான் எடுக்கவும் இல்லை. நீ எல்லாம் கவனிச்சு பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம டிசிக்கே போயிடலாம். ஏதாவது சேஞ்சுன்னா நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். வில் see in another வீடியோ. ஓகே, ஹோப் everyone is doing குட். நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் டெலகிராமில் இருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பணம் பண்ணாட்டி கூட லாஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு நேற்று ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. நீங்கள் சொன்னதில் தான் மேட்சை ஸ்கிப் பண்ண கற்றுக்கிட்டேன். ஸ்கிப் பண்ண கற்றுக்கப்புறம் பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னார். இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னிக் யாருக்காக ஒவ்வொருத்தருக்கு யூஸ் ஆகும். ஸோ அவர் எல்லா மேட்ச் விளாடுங்கிற அவசியம் இல்லைங்கிறத ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் பணம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நீங்களும் பார்த்து நிதானமாக பொறுப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் சரி வரும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ். லவ் யூ ஆல். வி வில் see in another wonderful வீடியோ. ஓகே, லவ் யூ ஆல்.